எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. உண்மையை சொன்னால் மொத்தமாக அவர்கள் நிறைவேற்றியிருப்பது 13% வாக்குறுதி மட்டும்தான். திமுக துணிச்சலாக தேர்தலை சந்திப்பதற்கு காரணமே பணத்தை கொடுத்து மக்களிடம் வாக்குகளை வாங்கி விடலாம் என்கிற அந்த எண்ணம் தான் மேலாக இருக்கிறது. நீட் தேர்வை கொண்டு வந்ததே திமுக தான். நீட் தேர்வுக்கு ரகசியம் சொன்னாங்க. 5 ஆண்டுகள் ஆச்சுங்க, ரகசியத்தை சொல்லாம எங்களால் முடியவில்லை. கொரோனா காலத்தினால மக்கள் பாதிக்கப்படுறாங்க, நாங்கள் இதையெல்லாம் உயர்த்தவே மாட்டோம் சொல்லிவிட்டு சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, மின்கட்டணம் உயர்வு, குப்பைக்கு வரி. ஸ்டாலின் பொம்மை முதலமைச்சர், அவருக்கு எதுவுமே தெரியாது, கீக்குள்ள இறங்கி வாங்குறாரு. யாருமே நேர்மையாம் இல்ல, நிர்வாக அறிவோடும் இல்ல. மொத்தத்தில் திமுக அமைச்சரவைக்கு மார்க்குடன் 0 மட்டும் போட முடியும். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார், திமுகவோட இந்த 5 வருட ஆட்சி இப்ப நிறைவடைஞ்சிருச்சு. இப்ப அடுத்தபடியா சட்டமன்ற தேர்தலை நோக்கி நம்ம வந்தாச்சு. இந்த 5 வருட காலகட்டத்துல திமுக என்னென்ன வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றிருக்காங்க சார்? உண்மையிலேயே அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி 80% மேல உண்மையிலேயே நிறைவேற்றிருக்காங்களா, இல்ல இது எல்லாமே கட்டுக்கதையா? என்ன நிலவரத்துல அந்த வாக்குறுதிகளோட லிஸ்ட் இருக்கு சார்? இல்லைங்க, திமுகவை சேர்ந்தவர்கள் வாக்குறுதி நிறைவேற்றினோம் என்று சொல்லி ஒவ்வொரு சதவீதத்தை ஆளுக்கு ஒரு மாற்றி மாற்றி பேசுறாங்க. உண்மையை சொன்னா அவர்களுக்கு இந்த அறிக்கை வெளியிட்டோம் என்கிற ஞாபகமே இல்லைங்க. குறிப்பா நீங்க சொல்ற விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதி 83 மொத்தம். அதாவது வரிசை எண் 27 இருந்து 110 வரை எடுத்துக்கொண்டீங்கன்னா 83 வாக்குறுதிகள். அந்த 83 வாக்குறுதியில 6 வாக்குறுதி மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்குங்க. மீதி நிறைவேற்றப்பட்டதே இல்லை. ஆனால் வெளியில பேசுகிற போது நாங்கள் 80% சொல்லி பேசுறாரு, 90% ஒரு 99 100. அப்போ இதெல்லாம் ஏன்னா மக்கள் 5 ஆண்டுகள் ஆன பிறகு இது மறந்து விடுவார்கள் அந்த துணிச்சலான அந்த கருத்தின் அடிப்படையில் அவங்க பேசலாம் ஒழிய எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. உண்மையை சொன்னால் மொத்தமாக அவர்கள் நிறைவேற்றியிருப்பது 13% வாக்குறுதி மட்டும்தான். 100 வாக்குறுதியில 13 தான். அப்போ 5 பாருங்க. அப்போ இவ்வளவு மோசமான ஒரு நிலையில திமுக துணிச்சலாக தேர்தலை சந்திப்பதற்கு காரணமே பணத்தை கொடுத்து மக்களிடம் வாக்குகளை வாங்கி விடலாம் என்கிற அந்த எண்ணம் தான் மேலாக இருக்கிறது. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த முறை திமுகவை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல வீழ்த்துவார்கள். எந்தெந்த வாக்குறுதிகள், முக்கியமான வாக்குறுதிகள் எல்லாம் திமுக வெறும் சொல்ல மட்டும் பண்ணிருக்காங்க, எதுவும் நிறைவேற்றாம விட்டுருக்காங்க? நீங்க மாணவர்களுக்கு கல்வி கடன் முக்கியமான வாக்குறுதி. 150 நாள் வேலை தருவோம்னு சொன்னாங்க. அந்த 100 நாள் வேலை திட்டத்துல 150 நாள் சொன்னாங்க. அப்போ அதே மாதிரி விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலை நிர்ணயம் கேரள அரசை போல கேரள மாநிலத்தை பின்பற்றி நடைமுறைப்படுத்துவோம் சொன்னாங்க. கேஸ் மணி சொன்னாங்க, பெட்ரோல் டீசல் விரும்பி சொன்னாங்க, அதாவது நகைக்கடன் சொன்னாங்க. அது எல்லாமே ஏமாற்று வேலைக்கு. குறிப்பா நீங்க 1000 ரூபாய் ஸ்கீமே எடுத்துக்கங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லா பெண்களுக்கும் சொல்லி போட்டு அதுல தரம் வாரியாக பிரித்து குறிப்பிட்ட பெண்களுக்கு மட்டுமே தர்றான்னு சொல்லி அதை ஏமாத்துறாங்க. அப்போ ஒவ்வொரு வாக்குறுதியும் அவர்கள் எழுதுகிற போது நீ குறிப்பா சொல்லுங்க சார். அதாவது 2021 மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 65 ஆண்டுகளாக திமுக தேர்தலை சந்திக்கிற போதெல்லாம் வெளியேறக்கூடிய ஒரு வாக்குறுதி, ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவோம், அவினாசி அத்திக்கரை திட்டத்தை நிறைவேற்றுவோம் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் அவினாசி அத்திக்கரை திட்டத்தை 1650 கோடி செலவுல மாநில அரசு நிதியிலிருந்து எடப்பாடி நிறைவேற்றினாருங்க. ஆனமலையார் திட்டத்தை அது கேரள அரசோட பேசணும். அப்போ 2 மாநிலம் இருந்தால் மட்டும்தான் நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையில கேரளாவில் ஆளுவது இவங்களுடைய கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி. இப்ப வெவ்வேறு பிரச்சனைக்கெல்லாம் கேரளா மாநிலத்துக்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு முறை கூட இது குறித்து பேசவே இல்லைங்க. பேசினாலும் செய்தியே வரல. 2 முறை அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடி முதலமைச்சர் இருந்த போது 2 முறை பூர்வாங்க பேச்சு நடத்தி அடுத்த முறை இந்த திட்டத்தை நிறைவேற்றுக்கான அனைத்து பணிகளையும் துவங்கிய நிலையில ஆட்சி மாற்றம் வந்ததுங்க. அப்போ இப்படி 505 வாக்குறுதிகளை எதை எடுத்தாலும் நிறைவேற்றப்படவே இல்லை என்கிற அளவுல தான் இருக்கு வழிய நிறைவேற்றணும்னு சொல்லி துணிச்சலா பேச முடியாதுங்க. அவங்க என்ன நம்புறாங்கன்னா, இந்த 1000 ரூபாய் கொடுத்தோம், இதை எப்படியாவது மக்கள் நம்ப நினைக்கிறாங்க. நீட் ரகசியம் சொன்னாங்க. நீட் தேர்வுக்கு ரகசியம் சொன்னாங்க. ஆனால் 5 ஆண்டுகள் ஆச்சுங்க, ரகசியத்தை சொல்லாம எங்களால் முடியவில்லை, இதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு மத்திய அரசுங்கிறாங்க. இதைத்தான் அதிமுக சொல்லுச்சு. அது மத்திய அரசு கூட இல்லைங்க, நீதிமன்றத்துடைய உத்தரவின் பேரில் வந்த நீட் தேர்வு. நீட் தேர்வை கொண்டு வந்ததே திமுக தான்.
அப்போ அது உச்ச நீதிமன்றத்துல அது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிதம்பரத்துடைய மனைவி நளினி சிதம்பரம் நீட் தேர்வுக்கு ஆதரவாக வழக்காடி அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டதுங்க. எனவே இதெல்லாம் ரகசியம் சொன்ன உதயநிதியும் ஸ்டாலினும் மக்கள் மத்தியில மன்னிப்பு கேட்க வேண்டும். அதான் சரியான விஷயங்க. அது மட்டும் இல்லைங்க, பழைய ஓய்வூதியம் சொன்னாங்க, விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, அதே மாதிரி மாதாந்திர மின்கட்டணம். மாதம் 2 முறை மின்கட்டணம் கட்டிங்கன்னா மின்கட்டணம் வந்து அதிகமான போட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் 1 முறைன்னு சொன்னாங்க. மாறாக மின்கட்டணம் உயர்த்தினாங்க. இப்ப நீங்க 500 ரூபாய் வந்துட்டு ஒரு கடைக்கோ அல்லது வந்து வீட்டுக்கோ நீங்க 1000 2000 3000 வருதுங்க. அதே மாதிரி பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தரமாக்கம் சொன்னாங்க, இன்று வரையும் செய்யவே இல்லை. நீங்க வாக்குறுதி சார் சொல்லிட்டே போவாங்க. நீங்க இந்த முதியோர் ஓய்வூதியம் பார்த்திருப்பீங்க, அதுக்கு வந்து 1500 மட்டும் சொன்னாங்க. 5 ஆண்டுகள் ஆச்சு, இன்று வரை பேசவே இல்லை. அதே மாதிரி அத்தியாவசிய விளைபொருட்களை குறைப்பும் சொன்னாங்க. நாங்கள் ஆட்சி வந்தால் எந்த வரி உயரையும் செய்ய மாட்டோம், சொத்து வை உயர்வு சொன்னாங்க. கொரோனா காலத்தினால மக்கள் பாதிக்கப்படுறாங்க, நாங்கள் இதையெல்லாம் உயர்த்தவே மாட்டோம் சொல்லிவிட்டு சொத்து வரி அனைத்தும் உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, மின்கட்டணம் உயர்வு, குப்பைக்கு வரி, இப்படி எல்லாவற்றிற்கும் பஸ் கட்டணம் உயர்வு, பால்விட உயர்வு, குப்பைக்கும் வரி போட்டுருக்காங்க அரசாங்கத்துல. இப்படி எல்லாவற்றுக்கும் வரிகளை உயர்த்தி விட்டு கடனையும் கூடுதல் வாங்கிட்டாங்க. இப்ப 1952 முதல் தேர்தல் நடந்தது. அன்று ஆட்சி அமைத்த காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து கடைசியில் இன்றைக்கு வரையிலும் எடப்பாடி ஆட்சி நிறைவு செய்கிற வாழ் வரையிலும் இருந்த கடன் தொகையை விட 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடனை பெற்றிருக்காங்க. ஆனா அதே சமயத்துல எல்லா விலைவாசியும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. வருமானமும் அதிகப்படுத்திட்டு வரிகளையும் அதிகமா வாங்கிட்டு கடனும் அதிகம் வாங்கி எதை செஞ்சாலும் தெரியல. இப்ப அதிமுக ஆட்சியாக எடுத்துங்க, கடன் வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கடன் சொன்னா 5000 புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டதுங்க. இப்ப அத்திக்கரை அவனாசி திட்டம் மாதிரி நதிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது, இதுக்கு செலவுனாங்க. ஆனா அதே மாதிரி கொரோனா காலகட்டத்துல அதிமுகவுக்கு வருமானமே இல்லாமல் 2 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி எந்த மக்கள் மீதும் வரி சுமையை சுமத்தாமல் மிக தெளிவாக மக்களுக்கு சுமையில்லாமல் சுகமான ஒரு ஆட்சியாக அதிமுக கொடுத்தது. ஆனால் திமுக ஆட்சி எல்லா விலைவாசியும் ஏற்றிவிட்டு வரிகளையும் ஏற்றிவிட்டு தேவையானவருடைய கடனையும் வாங்கிவிட்டு நாங்கள் சிறப்பான ஆட்சி சொன்னா ஒன்று மக்கள் ஏமாறி இருக்கணுங்க. அவர் வந்து திமுக இப்படி துணிச்சலாக 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு கொடுத்து வெற்றி பெறலாம் என்கிற நம்பிக்கை இருக்கணுங்க. மொத்தத்தில் திமுக ஒரு ஃபெயிலியர் மாடல் ஆட்சி, விடியாட்சின்னு சொன்னாங்க. அதாவது திமுக ஆட்சி பொறுப்பதற்கு முன்பாக தேர்தல் நேரத்துல ஸ்டாலின் தான் வர்றாரு, விடிய தர போறான்னு பாட்டே பாடினாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த வாசகத்தையே விட்டாங்க. ஸ்டாலின் தான் வந்தாரு, விடியல் ஆட்சி தந்தாருன்னு ஏன் சொல்ல முடியல? புது வாசத்துக்கு ஏன் போறீங்க? நான் புதல்வன் என்னன்னு சொல்றீங்களே? அப்போ முழுக்க மக்களை யாமாற்றிய மோசடியான ஆட்சியை ஸ்டாலின் நடத்தியிருக்கிறார். உண்மை சொன்னால் சுதந்திரத்துக்கு பிறகு ஸ்டாலினை விட மோசமான ஆட்சி நடத்துவர்கள் யாருமே இல்லையா? அப்பா கருணாநிதி கூட இவ்வளவு மோசமான ஆட்சி நடத்தவே இல்லைங்க. அவ்வளவு பெரிய மோசடியான ஆட்சியை ஏமாற்றி நடத்தியிருக்கிறார் ஸ்டாலின். இன்னும் சொல்ல போனா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஆட்சி நிர்வாகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஒரு பொம்மை முதலமைச்சர் என்பதை நிரூபிக்கின்ற வகையில யாரோ சொல்லிக் கொடுத்ததை, யாரோ எழுதி கொடுப்பதை மேடையில் வாசிப்பார் ஒழிய அவருக்கென்று சுயமான அறிவோ சிந்தனையோ எதுவுமே கிடையாது என்பதைத்தான் இந்த 5 ஆண்டுகளில் நிரூபித்திருக்கிறார். இப்ப நிறைய இந்த ஆசிரியர்கள் இவங்க எல்லாமே வந்து போராட்டம் பண்ணதை நம்ம பார்த்தோம் சார். செவிலியர்கள் போராட்டம், அதுக்கப்புறமா நிறைய பேர் இந்த ஓய்வூதிய திட்டம், முதியவர்கள் இவங்க எல்லாம் கோரிக்கை எல்லாம் வச்சிருந்தாங்க. இது சம்பந்தமான வாக்குறுதிகள்லாம் என்ன கொடுத்திருக்காங்க, அது எந்த அளவுக்கு அதை அட்லீஸ்ட் டச் பண்ணிருக்காங்களா நிறைவேற்ற மாதிரி, அந்த மாதிரி நம்ம பார்க்கலாமா சார்? அவங்க செவிலியர்கள், ஆசிரியர்கள், சத்துணவு பணியாளர்கள் இவர்கள் எல்லாவற்றுக்குமே கடந்த காலத்தில் திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாருக்குமே சம்பள உயர்வு, வேலை நிரந்தரம், பணி நிரந்தரம் இப்படி ஏதாவது சொன்னவர்கள் அவர்கள் போராடிய போது கண்டுக்கவே இல்லை. இப்போ சத்துணவுகள் 15 நாட்கள் 20 நாட்கள் தொடர்ச்சியா வந்து ஒரு டென்ட் மாதிரி அடிச்சு அங்கே தங்கி இருந்து போராடினாங்க. ஆனால் அதை வந்து அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தலைங்க. அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் பற்றி ஒரு திரைப்பட விழாவில் கலந்து கொண்ட ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாநாடு பேசும்போது அம்மா வந்து தூய்மை பணியாளர்கள் வேலைக்கு போறான்னு சொல்லும் போது அது ஸ்டாலின் வந்து பெருமையா சொன்னார். ஆனா அவர்கள் போராடிய போது கண்டுக்கவே இல்லைங்க. அப்போ இவர்கள் செய்வதொன்று சொல்வது ஒன்று. சொன்னேன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிமுக ஆட்சி ஒப்பிட்டே பேசுற வழிய
மத்திய அரசை குறை சொல்லி பேசினார் ஒழிய இவர் ஆட்சி காலத்தில் அளித்த வாக்குறுதி பற்றி நினைக்கவே இல்லை. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை நிறைவேற்றுவது தெளிவா சொன்னவர், தெளிவா பேசினவருங்க. இப்படி பேசுங்க 50 லட்சம் வாக்கு கிடைச்சதுங்க. இந்த அரசு ஊழியர் வாக்கு மட்டுமே 50 லட்சம் வாக்கு கிடைச்சது. அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது வெறும் 3 லட்சம் வாக்குகள் தான். அப்போ அந்த வாக்குகளை அறுவடை செய்வதற்காக பொய்ய சொல்லிவிட்டு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு கடைசி 4 வருடம் அமைச்சர் விட்டு ஒரு ஓய்வூதியர் சொல்லி ஒரு ஏமாற்று திட்டத்தை அறிவிச்சு போட்டு அவர்களை திருப்பி மாதிரி ஸ்டாலின் போயிருக்காரு. நிச்சயமாக திரு ஸ்டாலினுடைய ஆட்சி மீது கடும் கோபத்தில் இருக்காங்க. அவர்கள் எதிராக திரும்புவாங்க, வாக்களிக்கவே மாட்டாங்க. இப்ப இந்த வாக்குறுதி பத்தி பேசுறப்ப ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் வரைக்கும் நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்க முடிஞ்சது சார். ஏன் இந்த ஒரு குழப்ப மனநிலை திமுகல நீடிச்சிருக்கு? ஒவ்வொரு துறை சார்ந்தும் எந்த அளவுக்கு இவங்க சொன்னதை செஞ்சிருக்காங்க சார்? சார் நீங்க ஒண்ணும் இல்ல, அமைச்சர் நேர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இப்போ சென்னையில மேயர் பெரியா இருக்காங்க. இப்போ 4000 கோடி மழை நீர் அந்த பணிக்காக செயல்படுத்துகிறோம் சொல்லி பணம் வடிகாலுக்காக ஒதுக்கான்னு சொல்லி 4000 ரூபாய் ஒதுக்கிட்டு, அதாவது 85% பணிகள் நிறைவடைந்து விட்டது சொல்லி ஒரு 2 வருஷம் முன்னே சொன்னாங்க. ஆனால் ஒரு ஆண்டுக்கு பிறகு மழை பெய்து விட்டவருக்கு பழைய நிலையை விட மோசமா இருந்ததுங்க. அப்போ அந்த 4000 கோடி என்னாச்சுங்க? என்னாச்சுன்னு தெரியல. அப்போ இதனாலதான் கேஏ நேரு போன்ற சில அமைச்சர்கள் அனைவருமே மிகப்பெரிய அளவுல மக்கள் பணியை செய்யாமல் கொள்ளையடிச்சுக்காங்கன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுச்சுங்க. அதாவது நீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கிற திரு கேஏ நேரு அவர்கள் இதுவரை அவர் மீது எந்த வழக்கும் இல்லை, எந்த விசாரணையும் இல்லை. அந்த அளவுக்கு ஸ்டாலின் தன்னுடைய அமைச்சர் சகாக்களை பாதுகாக்கிறார். எல்லா அமைச்சர்களும் வருவாய்த்துறை எடுத்துங்க, வருவாய்த்துறையில கீழ இருந்து மேல வரைக்கும் முழுமையான ஊழல். வேளாண்மை துறை அமைச்சர் 2 கடைசியா பட்ஜெட் பார்த்துருப்பீங்க. குறிப்பா விவசாயிகளுக்கான பட்ஜெட் தனியா தாக்கல் பண்ணி, அதாவது விவசாயிகள் உற்பத்தியை பெருக்குவதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்தோங்கிறாங்க. விவசாயியோட விலை இல்லாம பல ஊர்ல ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதாவது டெல்டா மாவட்டங்கள்ல விவசாயிகள் உற்பத்தி செய்த நெல்மணிகள் முளைத்து விலை வந்ததுங்க. ஆனா அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. ஆனால் பட்ஜெட்ல பேசுகிற போது உணவு உற்பத்தியை தேவையான அளவில் மக்களுக்கு உற்பத்தி செய்ய அரசு ஊக்குவிச்சுக்கிறார். உண்மையிலே சொன்னீங்கன்னா விவசாயத்துக்கு எந்த ஊக்குவிப்பும் தேவையில்லைங்க. விவசாயிகளுக்கு தெரியும் உற்பத்தி பண்றதுக்கு என்ன வழிமுறையோ தெரியுங்க. ஆனால் உற்பத்தி செய்த பொருளுக்கு உரிய விலை இல்லை என்பதுதான் மிக கஷ்டமான சில சூழ்நிலை விவசாயிகளுக்கு. அதாவது விவசாய பொறுத்தவரைக்கும் உற்பத்தி ஜெயிச்சிடறாங்க, ஆனா விற்பனையில் தோல்வி. அந்த விற்பனையில் தோல்விக்கு காரணம் என்ன என்பதை அறியாமல் நாங்கள் இலக்கு நிர்ணயித்தோம், அதை விட கூடுதலாக உற்பத்திக்கிறாங்க. விவசாயிகளுக்கு யாரும் ஆலோசனையோ அறிவுரையோ சொல்ல வேண்டியதில்லை. அது நெல்லோ கரும்போ வாழையோ மஞ்சளோ இல்ல எண்ணெய் ஊத்து பொருட்களோ இல்ல சிறுதானிய பொருட்களோ எதுவாக இருந்தாலும் விவசாயிகள் மிக அதிகமாக உற்பத்தி செய்யறாங்க. அவ உற்பத்தியில யாருடைய தயவும் தேவையில்லைங்க. ஆனால் விற்பனையில் என்ன சொன்னீங்க? எதுவுமே இல்லை, 0 தான். உண்மையே சிறுதானிய உற்பத்திக்கு 130 கோடி ஒதுக்கணும்னு சொல்லி அமைச்சர் பேசினாருங்க. ஆனால் சிறுதானிய உற்பத்தி செய்த விவசாயிகள் அவங்க மானாவாரி விவசாயம் தான் முழுக்க எல்லாருமே. இந்த திணையோ கேழ்வரகோ கம்பு ராகி இதெல்லாமே மானாவாரி மழையை நம்பி மட்டுமே விவசாயம் பண்றாங்க. அந்த விவசாயிகளுக்கு இன்றைக்கு வரையிலும் உரிய விலை இல்லாமல் விளைச்சல் செய்து விற்பனை இல்லாமல் சிரமப்படுறாங்க. அப்போ திமுக அரசுக்கு எந்த துறை மீதும் அக்கறை இல்லை. நீங்க அரசு ஊழியர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் இல்ல மற்ற துறை மட்டுமல்ல, விவசாயிகள் இருக்கிற அத்தனை துறையிலுமே நீங்க குறிப்பா நீங்க இளைஞர் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. படித்து 50 லட்சம் பேருக்கு வேலை தர, 10 லட்சம் பேருக்கு வேலை தரன்னு என்னைக்கு நிறைய சொன்னோடைய யாருக்குமே வேலையே கிடையாதுங்க. தனியார் நிறுவனங்கள வேலைக்கு போறாங்க. அதுமே வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய மாவட்டங்களான கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், கரூர் இந்த மாவட்டங்கள்ல உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து தொழில்துறையிலும் மிக கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி மும்முனை மின்சாரம் அதிமுக வழங்கப்பட்டது. விவசாயிகள் 24 மணி நேரம் விவசாயம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருந்தது, அதையும் நிறுத்தி போட்டாங்க. அதே மாதிரி பல லட்சம் விவசாயிகள் தக்கல் ஸ்கீம்ல 2.25 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் செலுத்தி மின் இணைப்பு பெறுவதற்காக விண்ணப்பம் பண்ணாங்க. இன்று வரையிலும் அந்த விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கவே இல்லை. கடைசியா ஒரு 3 மாதம் முன்பு ஒரு 10,000 விவசாயி தர அறிவிச்சாங்க. நான் உட்பட பணம் செலுத்தி வச்ச இன்று வரை யாரும் தரவே இல்லை. ஏற்கனவே 18-20 ஆண்டுகளாக காட்டிய விவசாயிகளுக்கும் தரல. 2022ஆம் ஆண்டு இதே தக்கல் ஸ்கீம் பணம் கட்டின பல விவசாயிகள் வரவே இல்லை. ஆனால் 1 லட்சம் விவசாயிகளுக்கு இணைப்பு கொடுத்தது போய் சொல்றாங்க.
இப்படி எல்லா துறைகளிலும் இந்த ஆட்சி தோல்வியை தழுவிருக்கிறது. இது திராவிட மாடல் அல்ல, ஃபெயிலியர் மாடல் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப இந்த அமைச்சர்கள் எல்லாருமே ஒரு சில ஊழல் குற்றச்சாட்டுல மாட்டியிருக்கிறத பார்க்க வந்து முடியுது. நேரு அவர்களோ இல்ல பொன்முடி அவர்களோ இந்த துறை சார்ந்து மாட்டியிருக்காங்க. இது மேல இன்னும் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதும் எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் நம்ம கருதுறது சார்? நீங்க மாநில அரசு தானுங்க வழக்கு போட வேண்டிய அதிகாரமற்ற அமைப்பு. மாநில அரசு கண்டுக்கவே இல்லை. நீதிமன்றமே உத்தரவிடுது. ஏன்னா நேரு வந்து எப்படி ஒரு காருக்கு வந்து ஃபேன்சி நம்பர் எடுப்போமோ அந்த மாதிரி 888, 777, 999 மாதிரி 888, அதாவது 888, 888 கோடி ஊழல் நடந்திருப்பதாக மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. தார்மீக அடிப்படையில் கூட அந்த மந்திரி விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை, அது ராஜினாமா பண்ணல, அவர் வந்து விசாரணைக்கு வாங்க தயாராக சொல்லவும் இல்லை. மாறாக மிகச்சிறப்பாக பணியாற்றக்கூடிய அமைச்சர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை மத்திய அரசு செய்கிறாங்க. நீதிமன்றம் சொன்ன பிறகு மத்திய அரசை சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்ததுங்க? திரும்ப திரும்ப மத்திய அரசு மீது பழி போட்டு மாநில அரசு தப்பிக்க பார்க்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை கவனமே செலுத்தவில்லை. அதனால்தான் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றாங்க, ஸ்டாலின் பொம்மை முதலமைச்சர், அவருக்கு எதுவுமே தெரியாது, கீ கொடுத்தா இறங்கி வாங்குறாரு. அப்போ இந்த நிர்வாகத்தை அந்த ஒட்டுமொத்த அமைச்சரும் கூட பழனிவேல் ராஜன் என்கிற ஒரு அமைச்சரை தாண்டி யாருமே நேர்மையாவும் இல்லை, நிர்வாக அறிவோடும் இல்லை, அவர் வந்து அந்த துறையை கையாளுகிற திறமையும் இல்லைங்க. மொத்தத்தில் திமுக அமைச்சரவைக்கு மார்க் போட 0 மட்டும் போட முடியுங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். மீண்டும் இதே மாதிரியான அரசியல் கண்களை நம்ம சந்திக்கலாம். நன்றி.